கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசு வீங்கி போய் மூஞ்சி விகாரமாக வந்தார் ஒருத்தர். அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய நண்பர். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியல, என்னைய மறந்துட்டார். கொரோனா சமயத்தில் வந்தார். அவருக்கு ஒரு ஒவ்வாமை அலர்ஜி. அவர் கொஞ்சம் பசையுள்ள பார்ட்டி. எல்லா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டார். அந்த போயிட்டு வந்த ஆஸ்பத்திரிக்கு போன ஃபைலே இவ்வளோ பெருசு இருக்குது. என்னால் ஒரு 2 ஃபைலுக்கு மேலே பார்க்க முடியல, நிறையா இருந்துச்சு. என்னதாங்க பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னா, பாருங்கள் மூஞ்சியெல்லாம் வீங்கி போகுது, வீங்குது குறையுது, வீங்குது குறையுது. ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுத்தால் ஒரு அலர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எதுலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு அவ்வளோ பெரிய அலர்ஜி இது மாதிரி நம்ம கேட்டதே இல்லையே. அதாவது ஒரு அலர்ஜின்னா அந்த அலர்ஜி அப்படியே நிற்கணும். ஆனால் இவருக்கு வருது இறங்குது, வருது இறங்குது. ஏன் இந்த அலர்ஜி வந்து இவரை விட்டு போக திருப்பி எப்படி வருது, திருப்பி எப்படி போகுது? ஒன்று வந்து ஒரு ஒவ்வாமைன்னா இருந்துக்கிட்டே இருக்கணும், அது இறங்கக்கூடாது. அப்போது இவருக்கு ஏன் ஏறி ஏறி இறங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் எனக்கே புரியல, ஏன் இப்படி இருக்கிறாருன்னு தெரியல. சரி, நான் ஒன்று செய்கிறேன், நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க, இதில் எது உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு கண்டுபிடிக்க தெரியலன்ட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, உங்கள் நாடிலாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு ஏன் இந்த அலர்ஜி வந்தது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து நான் என்னென்ன காய்கறி சாப்பிடுன்னு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பரிந்துரையை கொடுக்குறப்போ ஒன்று மட்டும் பண்ணுங்க. இந்த மிளகா, முக்கியமாக வெங்காயம், முட்டை, வேர்க்கடலை இது மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க. இது 3மே பயங்கரமான அலர்ஜி. அப்படி ஏதாவது உள்ளே போனால் பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் இதை சேர்த்தாமல் இருங்கன்னு சொன்னேன். அப்படியே திரும்பி அவர் முறைச்சி பார்த்தார் அவங்க ஒய்ஃபை. அந்த அம்மா அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. கொரோனா காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு நிறையா 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு சாப்பிட சொல்லுமாமா. அவரும் சாப்பிட்டு வருவாமா. ஏமா இப்படி கொடுமைப்படுத்துகிற டெய்லி அப்படின்னா, இது உடம்புக்கு நல்லதுங்கன்னு சொல்லி கொடுத்து மூஞ்சியெல்லாம் விகாரமாயிடுச்சு. இவ்வளோ பெரிய அலர்ஜியை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அந்த ரூமே அப்படியே நிசப்தம் ஆயிடுச்சு. யாருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏங்க, இது வந்து நல்ல விஷயமா இருந்திருந்தா ஏன் இந்த மாதிரி குற்றமான விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கு? நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை செஞ்சு பாருங்க. ஒன்றும் வெங்காயத்தை நிறுத்தி பாருங்க, இல்லை பச்சை வெங்காயம் பார்த்து சாப்பிட சொல்லுங்க. நான் மறுபடியும் சவால் விட்டு பார்க்குறேன். இந்த அலர்ஜி இருக்கிறவங்க வெங்காயத்தை சாப்பிட்றதுனால தான் வருது. 1 வெங்காயம், 2வது முட்டை, 3வது வேர்க்கடலை. இது சாப்பிட்டா வேர்க்கடலை வந்து ஒரு சிலருக்கு கேட்கும், ஒரு சிலருக்கு கேட்காது. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வெங்காயம் 100க்கு 100 அலர்ஜி தான். இப்போ எங்கே போனாலும் இந்த காய்கறிகளை பற்றி புகழ்ந்து பேசி இந்த 2 வில்லன்களை பற்றி பேசாதனால இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியலையே, ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மறுபடியும் பழைய நிலைக்கு போகுதுன்னா, அதனால் நீங்கள் காய்கறியும் சாப்பிட வேணாம், ஒன்றும் சாப்பிட வேணாம். நீங்கள் இந்த 2ஐயும் விட்டாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% ஆரோக்கியம் உத்தரவாதம். அப்போ பாருங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த நாடுகளை, முக்கியமாக ஐரோப்பா நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து இப்போ வரைக்கும் மிளகு தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க மிளகாய் பயன்படுத்துறது இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியுது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு, நமக்கு அது தெரியாமல் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு காய்கறிகளை பற்றி இவ்வளோ தகவல்கள் தெரிஞ்சு அதை விழிப்புணர்வு எடுத்த வேண்டிய என்னுடைய கடமை. அதை நீங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சார் ரொம்ப அருமையாக பேசினார். மீட்டிங்கில் அவர் பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் ஒரு மீட்டிங் கூப்பிட்றப்போ அதை மாற்றிருக்கணும் இல்லையா, செஞ்சுருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், கேட்கறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கீங்க, செய்யணும் இல்லை. இந்த பிரச்சனையினால தான் நான் மனசார சொல்கிறேன், இந்த பிரச்சனையினால தான் நான் எங்கேயும் பேச போகிறதில்லை. ஏன்னா இல்லை பேசுகிறதும் கேட்குறதுமா இருக்கே தவிர நடைமுறைக்கு வரமாட்டேங்குது. அந்த கோபத்தில் நான் எங்கேயும் பேசுறது இல்லை. இந்த நோக்கம், இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் உன்னதமாக இருந்தது, உயர்ந்ததாக இருந்தது. அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். இவங்களுக்கு எந்த விதமான சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக இதை செய்யலை. அதை மனசில் வச்சுட்டு சரி நம்மளுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். அதனால்
இந்த காய்கறிகளை பற்றி நிறைய காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கும், யூடியூப்லேயும் கிடைக்கும். அதை பாருங்கள், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேட்க கேட்க உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். ஏன்னா எல்லாத்தையுமே நானும் சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே நீங்களும் கேட்க முடியாது. அது பல மணி நேரம் வீடியோஸ் போய்கிட்டே இருக்கும். கேட்க கேட்க நிறைய விஷயங்கள் புரியும். அதை கொண்டு இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தயவு செய்து கொண்டு வாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த முறை நன்றி, வணக்கம். மிக சிறப்பானது ஒரு உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நம் கரூர் இயற்கை விவசாய சங்கத்தின்